இந்த வாரம் வர 19th மார்ச் அன்னைக்கு 4 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. காலையில 10 மணிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி டிஃபரன்ஸ். அதே 10 மணிக்கு பிகினர்ஸ் வெபினார் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a tool for investment. அதை தொடர்ந்து 11 மணிக்கு decoding healthcare stocks within Nifty 50. அதே 11 மணிக்கு why insurance why M2W. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம வெபினார்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கடன் வெர்சஸ் ஈக்விட்டி போர்ட்போலியோ. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்டுக்கடனை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருடைய பர்சனல் பேலன்ஸ் ஷீட்டை போட்டாக்கா இருக்கிறதுலே பிகெஸ்ட் ஐட்டம் வந்து வீட்டுக்கடன் தான். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிரைஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எல்லாருடைய பேலன்ஸ் ஷீட்லயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய லைபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கடன் தான். எப்படியாவது இந்த வீட்டுக்கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது. ஆனா வீட்டுக்கடன் எவ்வளவு கால அவகாசத்திற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20-25 வருஷத்துக்கு இருக்கு. வாங்கும்போது 25 வருஷத்துக்கு வாங்கிட்டு அதை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது சரியான ஒரு நோக்கமா? நிச்சயமா அது சரியான நோக்கம் தான். பட் அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வர வேண்டும்? மற்ற நிதி பொறுப்புகள், மற்ற ப்ரையாரிட்டிஸ இந்த ப்ரையாரிட்டியோட எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? இங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய போனஸ் வரும்போதோ அல்லது அவங்க போர்ட்ஃபோலியோ ஒரு லெவல் வளரும் போதோ அந்த போர்ட்ஃபோலியோவை மொத்தமா வித்துட்டு அல்லது அந்த போனஸ்ல இருந்து வர மொத்த பணத்தை எடுத்து இந்த லோனை அடைச்சிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னாக்கா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சொத்து வகையாக இந்த வீடு இருக்கு, மற்றபடி பெருசா ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி நபர்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை அந்த காலகட்டத்தில் திருப்பி போட்டு பார்த்தாக்கா வீடு இருக்கு, அசெட், லைபிலிட்டி இல்ல, மற்றபடி என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா வெறும் கிராச்சுவிட்டியும் பிஎஃப் மட்டும்தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்பேலன்ஸ்ட் வே ஆஃப் பில்டிங் அ பர்சனல் பேலன்ஸ் ஷீட். இந்த பர்சனல் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்னும் நம்ம தெளிவாகவும் சரியாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரேடியா மொத்த ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வித்துறாங்க. இது தப்பானது. ஏன்னா ஈக்விட்டிங்கிறது ஒரு சொத்து வகை, அதற்குன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்க வேண்டும். வீடுங்கிறது ஒரு சொத்து வகை, அதற்குன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்கணும். கிராச்சுவிட்டி பிஎஃப் எல்லாம் ஒரு வகையான சொத்து வகை, அதை வந்து நம்ம டெட்ல சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்கணும். இப்படி ஒரு ஒதுக்கீடை நீங்க டார்கெட் பண்ணி அதனுடைய லைபிலிட்டியை குறைக்கும் போது மற்ற ஒதுக்கீடுகள் காணாமல் போகக்கூடாது. பர்சனல் பேலன்ஸ் ஷீட்ல ஒரு ஒதுக்கீடுக்கு நீங்க அளவை வேணா குறைச்சிக்கலாம், ஆனா காணாம போயிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஈக்விட்டிங்கிற சொத்து வகையை திடீர்னு ஒரு பாயிண்ட்ல உங்க பேலன்ஸ் ஷீட்ல இருந்து காணாம போக செஞ்சிடறாங்க. அடுத்தது, ஈக்விட்டிங்கிற சொத்து வகையை பில்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு எஸ்ஐபி போடுறீங்க. இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வீடு வாங்க நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த எஸ்ஐபியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மொத்த பணத்தையும் அவங்க வந்து இஎம்ஐ ஆக்கிடுறாங்க. சோ இதனால என்ன நடக்குதுன்னாக்கா, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் மறுபடியும் இன்பேலன்ஸ் ஆயிடுது. ஒரு சொத்து வகைக்கு தான் அவங்க எல்லா பணமும் போகுது, ஒரு லைபிலிட்டியை குறைக்கிறதுக்கு தான் எல்லா சேவிங்ஸும் போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொரு சொத்து வகை போதிய அளவு வளராமலும் இடம்பெறாமலும் போகிறது. சோ இந்த எஸ்ஐபியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு இஎம்ஐ ஃபுல்லா ஏத்திக்கிறதுங்கிறது ரெண்டாவது ஒரு ட்ரெண்டா நான் பாக்குறேன். சோ இதனால என்ன ஆகும்னா, உங்க மொத்த சொத்து பேலன்ஸ் ஷீட்டுடைய ஸ்ட்ரென்த்தும் வெறும் அந்த வீடு மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க தப்பான விலையில வீடை வாங்கிட்டீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண போற வெல்த்தினுடைய அளவு 10-15 ஆண்டுகளுக்கு போதுமானதா இருக்காது. ஏன்னா சில நேரத்துல வீடு வந்து அதே வேலையில கூட இருக்கும் 7-8 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த 7-8 வருஷம் நீங்க கொஞ்சமாவது வேற சொத்து வகையில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஈக்விட்டியில போட்டிருந்தீங்கன்னா அது வளர்ந்து ஏதாவது ஒரு தொகையா ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருந்ததுனாக்கா அன்னைக்கு உங்கள்கிட்ட வெறும் இந்த வீடு மட்டும்தான் இருக்கும். இந்த வீடு அந்த அளவு அப்ரிஷியேட் ஆயிருக்காது. மற்ற சொத்து வகையில நீங்க போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால போதிய நிதி ஆதாரத்தை மற்ற இடங்கள் நீங்கள் திரட்டி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அதை திரட்ட தவறி இருப்பீர்கள். சோ இந்த பாயிண்ட்ஸ் தான் இதுல முக்கியமான அம்சங்களா நீங்க இந்த வீட்டு கடனை எடுக்கும் போது யோசிக்கணும். இங்கதான் ஒரு கான்செப்ட் நான் இங்க தெளிவா சொல்ல போறேன். அதுதான் அசெட் அலோகேஷன்.
ஒரு சொத்து வகைக்கும் எவ்வளவு நம்ம இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவாவது இருக்கணுங்க. மொத்த சொத்து வகைகள் 100, அதுதான் உங்க பேலன்ஸ் ஷீட். உங்க பேலன்ஸ் ஷீட்ல சொத்துக்கள், அசெட் என்னென்ன சொத்து இருக்கு? வீடு இருக்கு, பிக்ஸட் டெபாசிட் இருக்கு, வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணம் இருக்கு, டெட் இருக்கு, கிராச்சுவிட்டி இருக்கு, பிஎஃப் இருக்கு, ஈக்விட்டி இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ், இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் ஈக்விட்டி எல்லாமே இருக்கு. இது தவிர இசாப்னு ஒரு விஷயமும் இருக்கு. உங்க நிறுவனம் நீங்க எங்க பணிபுரியீர்களோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கப்பங்கு, அதாவது நீங்க அங்க இருக்கிறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஷேர் ஆஃப் த கம்பெனி. சோ இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அசெட் சைடு. லயபிலிட்டி சைடு, இந்த வீடை வாங்குறதுக்கு நீங்க வாங்கின கடன், இந்த இசாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க வாங்கின கடன், இந்த 2 லயபிலிட்டி மேஜரா இருக்கும். இப்போ லயபிலிட்டியை உரிய நேரத்தில் குறைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது. அந்த உரிய நேரம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லயபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முதல்ல அதுக்கு நீங்க ஒரு கால அவகாசத்தை குறிக்கிறீங்க. 20 வருஷம் வச்சுக்கோ. அந்த கால அவகாசத்துல ஒரு 40% நீங்க முடிச்சாலே நீங்க பெரிய அச்சீவர். சோ 8 வருஷத்துல நீங்க முடிச்சாலே ஃபேண்டாஸ்டிக். சோ 8 வருஷத்துல இந்த லைபிலிட்டியை நான் முடிக்கிறேன்னு நீங்க ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு மற்ற சொத்து வகைகளையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். வேற கணக்கே இல்லாம பதட்டத்துல அவசரமா இந்த லைபிலிட்டியை குறைக்கணும்னு நீங்க போனீங்கன்னாக்கா நீங்க மற்ற இடத்துல செய்ய வேண்டியதை செய்ய தவறிடுவீங்க. இதுதான் இன்னைக்கு பல பேர் செய்யக்கூடிய முக்கியமான தவறு. இந்த சிப் ஸ்டாப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, சார் வீடு வாங்க போறேன், அதனால இனிமே ஈக்விட்டி கிடையாது சார், ஒன்லி எஸ்ஐபி. இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் தான் நான் பாக்குறேன். ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம், ஒரு நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாமா நீங்க? அதுதான் இங்க ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அசெட் அலோகேஷனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே நான் வீடு வாங்க போறேன், என் வீட்டுல நான் என்னுடைய பணமா அட்லீஸ்ட் ஒரு 35% போட போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த 35% நீங்க திரட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்கினீங்கன்னாக்கா இஎம்ஐனுடைய அளவு குறைந்து விடும். அப்ப என்ன ஆகும்? நீங்க மற்ற சொத்து வகையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, வீடையும் வாங்குவீங்க, வீடுக்கு இஎம்ஐயும் கம்ஃபர்டபுளா போகும். இது தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்க வீட்டின் கடனின் அசலுக்கு செலுத்தலாம். அப்ப என்ன ஆகும்னா பிரின்சிபல் நீங்க குறைச்சிடலாம் லம்சம் போட்டு. யூசுவலா நான் சொல்றேன், உங்க லோன் அவுட்ஸ்டாண்டிங்ல ஒரு 5 to 10% நீங்க ரீபே பண்ணாக்கா ஆண்டுதோறும் அதுவே போதுமானது. அதை விட்டுட்டு ஒரேடியா அந்த லோனையே ஒரே நாள்ல காலி பண்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. ஏன்னா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இல்ல. இங்க இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல போகுமா கீழே போகுமா, பொதுவான நம்பிக்கை இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நேரத்துல நீங்க பிரின்சிபலை ரீபே பண்ணாலே உங்களோட லோன் இன்னும் வேகமா அடைந்து விடும். எப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதோ அந்த ஒரு ட்ரெண்ட்ல நீங்க பிரின்சிபலை சீக்கிரம் கட்டினீங்கன்னா, அதாவது ஒரு 10% 5% நீங்க வருஷம் கொடுத்தீங்கன்னா, அப்போ பிரின்சிபல் குறைய நீங்க அதே இஎம்ஐ கட்டும் போது மேலும் பிரின்சிபல் குறைந்து விடும். அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா அசெட் அலோகேஷன் கான்செப்டே இல்லாம எல்லா பணத்தையும் ஒரு சொத்து வகையில இருந்து எடுத்து இன்னொரு சொத்து வகையில போடுறது அப்படின்ற ஒரு மிஸ்டேக்கை பண்றாங்க. ஒரு சொத்து வகையில அதிக கடன் வாங்குறதுனால மற்ற சொத்து வகையில இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இதனால அசெட் அலோகேஷன் இம்பேலன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இந்த மாற்றம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸ் கொண்டு போகணும். எல்லா சொத்து வகையிலையும் உங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஒரு பேலன்ஸ் சொத்து வகைக்குள்ள இருக்கும்போது ஒரு சொத்து வகையை நல்லா பண்ணலன்னா இன்னொரு சொத்து வகை நல்லா பண்ணி உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். ஓவராலா உங்களுடைய வெல்த் கிரியேஷன் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸ் கொண்டு போகும். அந்த பெட்டர் பிளேஸ் நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.